மத்தேயு 26 6 பக்கம் 41. மத்தேயு 6:26 6. இயேசு பெத்தானியாவில் குஷ்டரோகியாயிருந்த சீமோன் வீட்டில் இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற பரிமள தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அவர் போஜன பந்தியில் இருக்கும்போது அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். அவருடைய சீசர்கள் அதை கண்டு விஷனமடைந்து, இந்த வீண் செலவு என்னத்துக்கு? இந்த தைலத்தை உயர்ந்த விலைக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்றார்கள். இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் இந்த சிறியை ஏன் தொந்தரவு படுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியையை செய்திருக்கிறாள். அல்லேலூயா. ஆமாம், நற்கிரியையை செய்திருக்கிறாளாம் இந்த ஸ்ரீ. அதனால இவள் இந்த தைலத்தை என் சரீரத்தின் மேல் ஊற்றினது என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமான செய்கையாயிருக்கிறது. இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கெங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அல்லேலூயா. ஆமா, அதாவது ஒரு பரிமள தைலத்தை, அது என்ன தைலமா? விலையேற பெற்ற பரிமள தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். அல்லேலூயா. சரி, அவ விலையேற பெற்ற தைலத்தை சிரசின் மேலே ஓட்டுறா. அது சேசர்கள்லாம் என்ன பண்ணாங்க, அது விலையேறப்பட்டது, ரொம்ப அதிக விலையுள்ளதா அது அந்த தைலம். இப்போல்லாம் சென்ட்டு சிலதெல்லாம் லட்சக்கணக்கில் கொடுக்குதுன்றாங்க. சென்ட்டு, வாசனை சென்ட்டு இருக்கா இல்லையாப்பா? ஆயிரக்கணக்கில் 50,000 20,000 சென்ட்டெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி விலையேறப்பெற்ற பரிமள தைலம் அதை உடைச்சி சிரசின் மேலே ஓட்டுறதுமே, அவருடைய சீசர்கள் அதை கண்டு விஷனமடைந்து, இந்த வீண் செலவு என்னத்துக்கு? என்னம்மா அண்ணன் சோசரம். அதனால் ஒரு விலையேறப்பட்ட ஒரு தைலத்தை ஊட்டுறதுக்கே இயேசு அவ்வளோ பாராட்டுறார். நான் உங்களுக்கு சொல்கிறப்போ உங்களுக்கு தூக்கி வாரி போட்டுறோம். நம்ம செய்தியே ஷாக்கிங் செய்தி தான், ஷாக் அடிக்கிற செய்தி தான். இந்த செய்தி ஷாக்கிங் மெசேஜ். என் செய்தி கேட்குறவங்களாம் எல்லாம் ஷாக் ஆகிறாங்க தெரியுமா உனக்கு? கிறிஸ்தவங்கெல்லாம் டேயா எந்த ஊழிக்காரன் இந்த மாதிரி பேசுறது பார்க்கல. என்ன ஒரு ஊழிக்கார் ஃபோன் பண்ணி சொல்கிறேன், டே தாமஸ் ஐயா எங்கேயோ உட்காந்துக்கிறீங்க, எங்கேயோ யூடியூப்பில் பேசுங்க, இந்த மாதிரி எந்த ஊழிக்காரன் பேசலையோ. ஒரு தம்பாத்தோட செல்ஃபோன் வச்சு இப்போ உலகத்தையே கலக்கிறன்றார் ஒருத்தர். அல்லேலூயா. அந்த மாதிரி நம்ம செய்தி ஷாக்கிங் செய்தி. சரி, இப்போ நம்ம பாயிண்ட்டுக்கு வரோம். ஒரு விலையேற பெற்ற பரிமள தைலத்தை உடைத்து சிரசின் மேல் ஊற்றினாள். இயேசு எதை உடைத்து நம் சிரசின் மேல் ஓட்டினார்? கல்வார் சிலுவையில் தன் சரீரத்தை உடைத்து சிலுவையில் உடைக்கும்படி ஒப்பு கூட உடைத்து என்ன பரிமள தைலம் இயேசு ரத்தத்தை ஊத்துறாரா? ஏடா ஊத்துறாரு சிலுவையில்? இயேசு ரத்தத்தை உன் சிரசின் மேல் ஊற்றி இருக்கிறார். கையை தட்டவர்கள் அல்லேலூயா. அந்த இயேசு ரத்தம் இப்போ உங்க கையில் இருக்குது. இயேசு ஏற்றுட்டா அவர் சரீரம் அவர் ரத்தம்லாம் உங்ககிட்ட இருக்குதுப்பா.
ஆமாம், ஏசு ரத்தம் இருக்குது. அதை உடைச்சி நீ போய் ஒரு ஆளுக்கு ஊற்றினாக்கா இவன் செய்ததை விட பெரிய காரியத்தை செய்கிற. கையை தட்டு. அல்லேலூயா. ஏசு கிறிஸ்து ரத்தம். எங்கள் அம்மா பேர் சொல்லி பிதாவாகி தேவன் ஆதாம் முழு இவ்வளோ செய்தா ஏசு ரத்தத்தை உடைச்சி எங்கள் அம்மா தலைமையில் ஊற்றிட்டேன். எங்கள் அம்மா தலைமையில் பிசாசு போகாதா? எங்கள் அம்மாவுக்கு செய்கிற பெரிய பாக்கியத்தான் இதெல்லாம். ஜிஜிபி உலகத்துக்கு செய்தது. இது அவங்கள பாவத்தையே கழுவி சுத்தம் பண்ணி அசுத்தாயத்தை பசுத்தாயிருக்கு. எங்கள் தாய் என்னை பெற்ற ஒரு புண்ணியத்துக்காக நான் இயேசு ஏற்றுக்கொண்டு அந்த இயேசு ரத்தத்தை எங்கள் அம்மா சிரசின் மேலே தேவன் தனக்கு ஊற்றி ஒரு ஜபத்தை பண்ணனா அது மாபெரும் ஆசீர்வாதம். இவன் என்ன பண்ணாலாம்? ஒரு சிறிய விலையேறப்பட்ட பரிமள தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அவர் போஜன பந்தி இருக்கும்போது அந்த தைலத்தை அவள் சிரசின் மேல் ஊற்றினாள். அல்லேலூயா. இப்போ இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானசானம் எடுத்துக்கொள்ளுக்குள்ளாம் அப்பத்தி திராட்சை சாப்பிட்றாங்களா இல்லையா? அதை வச்சுட்டு என்ன பண்ண? ஓடி 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 ஜனங்க மேலே வெள்ளைக்கல் பரணி உடைத்து அந்த தைலத்தை ஊற்றுற மாதிரி இயேசு ரத்தத்தை ஊற்றுறோம். இயேசு ரத்தம் சகல பாவம் இன்னைக்கு அவங்க பேர் சொல்லி தேவன் தனக்கு உலகத்துக்கு ஊற்றணும். ஷாக்கிங் தானே இது? மாபெரும் ஷாக்கிங். இப்படி செஞ்சாங்கனாக்கா பிசாசெல்லாம் ஓடிடும், பாவங்கள் மன்னிக்கப்படும். இயேசு சிலுவையில் மாத்திரம் தான் சரீரத்தை உடைத்து அந்த விலை மதிப்பில்லாத ரத்தத்தை நமக்கு சிந்த கொடுக்கல. நம்ம தலை மேலே சிரசில் ஊற்றலை. சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாடியே அதை தான் செய்திருந்தார். நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவ ரத்தத்தையே கொடுக்குறார் பாரு. இதுனா விலையேறப்பட்ட தைலம். இது ஒரு தைலமா, பரிமள தைலம், விலை மதிப்பில்லாத தைலம். அதை சிரசின் மேலே ஊத்துறா இயேசு சிரசின் மேலே. அதை பாராட்டுறாரு. இதை என்னை அடக்கம் பண்ணுவதுக்கு எத்தனமான செயலாகுதுன்றாரு. அந்த வெள்ளைக்கல் பரணிய அந்த தைலத்தை அவர் வெளியேற்பட்ட ரத்தத்துக்கு அடையாளமாக சொல்கிறாருங்க. அது ஒப்பனையாக சொல்கிறார். இயேசு ரத்தம் சகல பாவத்தைக்கு பாவத்தை அடக்கம் பண்ணி தேவன் இது உயிர்த்தல் வந்துடும். அதுக்கு ஒப்பா பேசுகிறார் அந்த வெளியேற்பட்ட தைலத்தை. நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த சிறியை காட்டிலும் இயேசு ரத்தத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு மேலே ஒவ்வொரு மனுஷன் மேலே தெளிக்கிறோம். 6 லிட்டர் ரத்தத்தை கொடுக்குறோம். இப்போ எவ்வளோ பாராட்டுவார் இயேசு, நம்மளை பாராட்டுற இயேசு சார் இயேசு ரத்தத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்தா ஒரு விலையேறப்பட்ட பரிமள தைலத்தை ஊற்றத்தையே இப்படி பாராட்டுறாரு. இவள் என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். அப்போ இயேசு ரத்தத்தை உங்கள் பேர் சொல்லி உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க பேர் சொல்லி போகிற இடத்துலலாம் தேவன் தனக்கு உலகத்துக்கு சேர்த்தீங்கன்னா அது ஒரு நற்கிரியை. துர்க்கிரியை, துர்பிசாசு, துஷ்டன் பிசாசு ஓடினோம், பசுத்தாய் தேவதூர்கள்லாம் இறக்கலாம். அதான் நற்கிரியை. அதான் ஷாக்கிங் செய்தின்னு சொல்லுது. அல்லேலூயா. அதனால் முதல்ல இயேசு இருந்தால் தான் ஊற்ற முடியும். இயேசுவே எனக்கு வேணான்னு சொல்லிட்டாக்கா இயேசு ரத்தத்தை ஊற்ற மாட்டேன். பிசாசு காரியத்தை தான் ஊற்றிட்டு இருப்பேன் போகிற இடத்துலலாம். நீ சபிக்கப்பட்டவன், அவனும் சபிக்கப்பட்டவன். இயேசு இல்லாத என்னப்பா பண்ணுவான்? ஏதோ ஒரு ஊற்றிக்கிறான். ராத்திரி போகலாம் ஊற்றிக்கிறான். சில பேர் பல சரக்கு ஊற்றிக்கிறான், அது ஊற்றிக்கிறான். இயேசு ரத்தத்தை ஊற்றாதவன் என்னத்தை ஊற்றுறான்? என் தாய் என்னை பாவத்தையும் சாபத்தையும் ஊற்றி நிற்கிற ஜனங்க மேலே. அவனுக்குள்ள அசுத்தாய் பிச்சுக்குதாவனே. இயேசு இருந்தா இயேசு ரத்தத்தை உடைச்சி இயேசு ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நீ நற்கிரியை செய்தாய். உங்கள் கிராமத்தில் உங்கள் போகிற இடத்துலலாம் ஒரு நற்கிரியை செய்கிறாய். இவன் நற்கிரியை செய்கிறான். வெளியேறப்பெற்ற அந்த பரிமள தைலத்தை உடைத்து அவர் சிரசில் மேல் ஊற்றினாள். இவள் என்னிடத்தில் நற்கிரியை செய்தார். இதை என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமான செயலாக இருக்கிறது. எதை? பாவம்ட்டு மரணத்தை அடக்கம் பண்ணுறது, பிசாசை துரத்துது, பரலோக ராஜ்யத்தை கொண்டு வருது. அதுக்கு ஒத்து இருக்குதுன்றார். அதனால் இவளை காட்டிலும் விலையேற்பட்ட காரியத்தை இயேசு ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு விசுவாசியும் செய்யலாம். நீ உலகத்துக்கே உப்பு, பூமிக்கே ஒளி. இயேசு கானானீசிரிய மக பிசாசை உடைச்சி ஊற்றி என் தாய் என்னை பாவத்தையும் சாபத்தையும் ஊற்றி பிசாசு பிச்சு சேவலை. கானானீசிரிய மக பிசாசு ஒரு கொடிய வேஷம் போட்டுக்கிறா. பேய் பிச்சிச்சு. தலை ஒரு வேஷம், துணி ஒரு வேஷம், உடம்பு ஒரு வேஷம். ஒரு பேய் பிச்சை குடும்பத்தில் பார்த்துக்கிறியா? நிம்மதியாகவே இருக்க முடியாது. அவங்களால வெளியே போக முடியாது, வர முடியாது. பார்த்துக்கிட்டா பேய் பிச்சை வீட்டில் பேய் பிசாசு பிச்சைங்க
மென்டல் டார்ச்சர் இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் நரக வேலையாக இருப்பாங்க. அந்த மாதிரி இருந்துக்கிறா. ஏன் பாவத்தில் பிறந்து பாவ ரத்தம், நன்மை தீமை ரத்தம் தேவன் தனக்கு ஊற்றி ஊற்றி பிச்சிச்சு. கோணான் சிறிய மக வரா ஏசுக்கிட்ட, ஐயோ என் மகள் பிசாச்சினால் கொடியே வேலைப்படுறாங்கய்யா. ஒரு தாய் என்ன பண்ணா தன் மகளுக்காக இயேசு கொடுத்து வந்து கெஞ்சரா. இயேசுனா சொல்கிறாரு, பிள்ளைகள் அப்பத்தை நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல. அவர் சொல்கிறா, ஐயா நாயின்னு தான் நினச்சிக்க ஐயா, பிள்ளைங்க மேஜையில் சாப்பிடும்போது அப்பத்தை அது சின்னதெல்லாம் கீழே வீழ்மைங்க அப்படி தான் நினச்சிக்கோங்கடா. இயேசு பார்த்தாரு. இல்லைன்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பாக இல்லைன்னு சொன்னார். இயேசு கொடுப்பா ஸ்வகியா பிச்சா இயேசு. சரிம்மா அப்படியா? பிள்ளைகள் அப்போ நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறதில்ல, நானே ஜீவப்பம் ஜீவ ரத்தம் ஜீவ சொல்ற ஜீவ ரத்தம் அதை உடைச்சி போ, மகள் சுகமானால் விசுவாசம் பெரியதுண்டாரு. அப்போ இங்கே சொல்கிறாரு, அம்மா தான் கூட இங்கே இருக்கிறாங்க. அம்மா 70 கிலோ புள்ள வந்து 70 கிலோமீட்டர் தூரம் இருக்குது. அவளை கூப்பிட்டு வர முடியாது. பிசாசு பிச்சு கொடிய வேலை போட்டுக்கிறார். ஏசு இங்கே சொல்கிறார், ஜீவப்பம் ஜீவரத்தம் உடைச்சி ஓட்டினார்மா தேவன் தர உலகத்துக்கு. பிசாசு நினைச்சா ஓடிச்சா? அந்நேரமே அவள் சுகமானாள். கையை தட்டு அல்லேலூயா. அதனால இயேசுவின் ரத்தத்தை உடைத்து ஊற்றுங்கள். அது கடங்காத சக்தி எதுவுமே கிடையாது. தேவனுக்கு ஊற்றுங்கள். ஆதாம் கூட உங்களுக்கு ஊட்டி தான் பாருங்க, அசுர தைரியம் வரும். அசுத்தாய் போயிடும், பசுத்தாய் வந்துடும். அப்போது இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும். இயேசு சார் இயேசு ரத்தத்தை பானம் பண்ணணும். அதை தேவன் தனக்கு ஊற்றிக்கிட்டே இருக்கணும். இவன் என்ன பண்ணலாம்? ஒரு சிறி விலையேற பெற்ற பரிமள தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அவர் போஜன பந்தி இருக்கும்போது அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். ஊற்றா பாரு. ஐயோ இது இவ்வளோ பெரிய வேலையா, இது வித்தாக்கா ஒரு மாதத்துக்கு நல்லா சாப்பிட்லாம் ஐயா. இவ்வளோ விலையை எப்படியோ ஊற்றுறதுன்னு கொஞ்சம் கூட சிந்திக்கல. சேஷர்கள்லாம் சொல்கிறாங்க, இந்த வீண் செலவு என்னத்துக்கு, இதை விற்று ஏழைகளுக்கு கொடுத்துக்கலாம்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கல. இயேசு ரத்தத்துக்கு வெலை போட முடியுமா? எவ்வளோ பெரிய இதுனா வெள்ளைக்கல் அதாவது வெள்ளைக்கல் பரணி, விலையேற பெற்ற பரிமள தைலம், மனுஷன் செய்த பரிமள தைலத்தை இயேசு ரத்தத்துக்கு வெளியே போட முடியாது. இயேசு ஏதோ யோசனை பண்ணார பார்த்தா, இவ்வளோ பெரிய ரத்தத்தை அந்த காணாணி திருமல்லி கொடுக்குறமே, இந்த வீண் செலவு என்னத்துக்கு நான் நினைச்சாரு. வீண் செலவு என்னத்துக்கு நினைச்சது? ரத்தம் செஞ்செல்லாம் நம்ம ரசிக்கப்பட்டிருக்க மாட்டோம். ஒன்றை காட்டும் விலையேறப்பட்ட ரத்தத்தை சுலபமாக கொடுக்குறாரு. ஆமாம், அதை விலை கொடுத்து வாங்க முடியாது. அவ்வளோ விலையேறப்பட்ட ரத்தம், ஜீவ ரத்தம், ஜீவ சரீரம், வானம் பூமி எல்லாம் கொள்ளாது. அவ்வளோ பெரிய ரத்தம், அவ்வளோ பெரிய சரீரத்தை விற்று கொடுத்து தான் நம்மளை பிசாசுக்கு வாங்கிக்கிறாரு, தப்பிச்சுக்கிறார். அவ்வளோ பெரிய ஜீவ ரத்தத்தை நீ வச்சுட்டு எப்படி சும்மா இருக்கிற? போய் ஊத்து, அம்மா கூத்து, அப்பா கூத்து. ஏசு நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக ஜீவ ரத்தத்தை ஊத்துறாரு. 2000 அசுத்தாய் ஓடி போய் பசுத்தாய் இறங்கிது, நல்லாயிட்டான், சுகமாயிட்டான். கையை தட்டு அல்லேலூயா. அதனால அந்த இயேசு கிறிஸ்துக்குள்ள ஆமென்று விலையேறப்பட்ட வாக்கு தத்தலாம் இருக்குது. அவருக்குள்ள தேவி நீதிக்குது, உயிர்த்ததுக்குது, பரலோக ராஜ்யங்குது. ஆமாம், அதை உனக்கே ஊத்து, இரவும் பகலும் ஊத்து. நான் ஊற்ற மாட்டேன். இயேசு ரத்தத்தை தேவனுக்கு உலகத்தை ஊற்ற மாட்டேன்னா பிசாசு ஏற்கனவே ஒன்று ஊற்றி வச்சுக்கிறான். மோசமான ரத்தம், பாவ ரத்தம், நன்மை தேமை ரத்தம் ஊற்றிட்டானா இல்லை ஏவாள் மேலே நல்லா ஜோராக ஜகந்தா இருடா தம்பி, நல்லா சூப்பராக இருந்தா. இயேசு ரத்தம் ஜீவாத்மாவை ஜீவ வச்சதுக்கு ஜீவ ரத்தத்தில் தேவன் தர உலகத்துக்கு. பிசாசு பொறுக்க முடியாது, பொறாமச்ச கூப்பிட்டு வா நான் ஒன்று ஊத்துறேன்னு சொல்லி நன்மை தேமை தேமாவே ஊத்துனா பாரு, உடனே பிச்சிச்சு பாரு அவளை அசுத்தாவி. கட்சியில் புருஷனை கூப்பிட்டு அதுக்கும் பிசாசு ஊற்றி அவனை பாவமாக்கி உலகம் ஃபுல்லாக பிசாசு ஊற்றி விட்டா. பாவத்தை மரணத்தை ஊற்றிட்டா, சாபத்தை ஊற்றுறான், மரணத்தை ஊற்றா, தத்தி எல்லாம் ஊற்றி உலகமே இப்போ குட்டி பாதாளமாகுது. அமெரிக்காவில் போய் பாரு, அமெரிக்காவே தீப்பட்டி எரிதான். பிசாசு திடுறது, கொள்றது, ஐக்குது, நாசமாக்குது. பஞ்சம், பசி, பட்டினி, கொள்ளை நோய், ஆபத்து எல்லாம் பிசாசு ஊற்றி பிசாசு உலகமாக போச்சு. ஏசு ஜீவ ரத்தத்தை உடைச்சி ஊத்துறாரு சிலுவையில். உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. தேவனுக்கு ஊத்துறாரு. நம்முடைய பாவம் தேவனை உலகத்தை பாதித்தது. அந்த ஜீவ ரத்தத்தை ஏன் பேர் சொல்லி பிதாவுக்கு ஆதாம்னு முழு ஊத்துறாரு பாருங்க.
தயங்கவே இல்லை. நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக நீ கூட தயங்காத. இந்த பெண்ணு கூட தயங்கல பாரு. இவ்வளோ பெரிய விலை மதிப்புள்ள இந்த பரிமள தைலத்தை யோசனை பண்ணா உடச்சி ஊத்துறா பாருங்க. அந்த சேஷங்கள்லாம் சொல்றாங்க, இது ஏன், இது என்னது, ஏன் இந்த வீண் செலவு, அப்படி இப்படின்னு பேசிக்கிறாங்க. ஏசு, ஏன் அவளை தொந்தரப்படுத்துற, அவள் என்னத்தில் நற்கிரியை செய்திருக்கிறா, என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்கு ஒத்த எத்தனமான செயல்ன்றாரு. ஏசு அந்த அவங்கள பாராட்டல, தட்டுறாரு. உனக்கு தான்ப்பா விலை ஏற்பட்டது, 300 பணம் 400 பணம், இதெல்லாம் ஜுஜிபி, வானம் பூமி சமுத்திரம் எல்லாமே என்னுடையது, இந்த விலையேற்பட்ட தைலம் ஏமாத்திரம். அதனால் இயேசு சரீரம் இயேசு ரத்தத்துக்கு விலையே போட முடியாது. அதை உங்கள் அம்மா பேர் சொல்லி, உங்கள் அப்பா பேர் சொல்லி, அண்ணன் பேர் சொல்லி, தம்பி பேர் சொல்லி, பிதா குமார் ஆதாம் குடி ஊற்றித்தான் பார், அசுத்தாய் போய்த்தாவும் பசுத்தாய் வந்தோம், தேவதூர் வந்து தானே ஆவாங்க, அங்கே பாதுகாப்பு உண்டாகியே தீரும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நீ பாக்கியவான், உலகத்துக்கே ஒளி, பூமிக்கே உப்பு. அதனால் இயேசு சரீரம் இயேசு ரத்தத்தை ஏற்றுக்கொள், இல்லைன்னா பாவத்தை ஊற்றிட்டு இருப்பேன். தேவனுக்கு ஊற்றுவேன், உலகத்துக்கு ஊற்றுவேன், பாவத்தை மரணத்தை ஊற்றுவேன். பிசாசு வந்து அவன் ஊற்றிக்கிட்டே இருப்பான். அவன் பாவத்தை ஊற்ற, மரணத்தை ஊற்ற, நீ பாவத்தை ஊற்ற, நீ மரணத்தை ஊற்ற, அவன் திருட, அவன் கொல்ல, நீ கொல்ல, அவன் கொல்ல, இப்படியே ஊற்றி 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 கட்சியில் பாதாளத்தை கொண்டு போய் சேர்த்துருவான். ஸ்டாப் பண்ணு, பாவத்தையும் மரணத்தையும் ஊற்றாது. தேவநீதி ஊற்று, ஜீவசரு ஜீவரத்தத்தை ஊற்று, தேவனுக்கு ஊற்று, ஆதாம் வந்து முடுகுலத்துக்கு ஊற்று, அசுத்தாய் தோற்று, பசுத்தாய் ஒரு பசுத்தாய் எங்கெங்க விடுதலை, சுகம், பல, ஜீவன், ஆசுவாத, ஐஸ்வர்யம், மகிமை, கனம், புகழ்ச்சி, வெற்றி ஜெயம் உண்டாகும். பாவட்டு மரணம் அடக்கம் பண்ணப்படுவேன். அப்போ சொல்கிறாரு, அவருடைய சீசர்கள் அதை கண்டு விசனம் அடைந்து, இந்த வீண் செலவு எண்ணத்திற்கு, இந்த தைலத்தை உயர்ந்த விலைக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்றார்கள். இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் இந்த ஸ்திரியை ஏன் தொந்தரவுப்படுத்துகிறீர்கள், என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், நற்கிரியை செய்கிறியா. இயேசு ரத்தத்தை உங்கள் அம்மா பேர் தேவன் தரும், உங்கள் அம்மாவுக்கு வந்து ஒரு நற்கிரியை, நற்கிரினா விலையேற்பட்ட கிரியை. இயேசு ரத்தத்தை தேவன் தரகு உலகத்துக்கு கொடுக்கலாம். உங்கள் அம்மாவுக்கு நீ துர்க்கிரியை செய்கிற, நன்மத்தை காட்டி உங்கள் அம்மாவுக்கு காட்டிக்கிற, சபிக்கிற, உங்கள் அப்பாவை சபிக்கிற, அண்ணன் தம்பி சபி, உலகத்தையே சபிக்கிற, பாவத்தை மனத்தை தேவன் தரகு துர்க்கிரியை செய்கிற. நீ அழிஞ்ச உலகம் அழிஞ்சிச்சு உன்னால. நற்கிரியை இயேசு விலையேற்பட்ட ஜீவரத்தை 6 லிட்டர் ரத்தத்தை தேவனுக்கு அதை முழு செந்திராண்டவரே, அசுத்தாயோட பசுத்தாய் அது ஒரு நற்கிரியை தேவதூர் பணிவு செய்த காப்பாற்றி விடலாம். இதில் நல்லா மெச்சூர்ட் ஆகணும். விலையேறப்பட்ட பரிமள தைலத்தை அவள் உடைத்து, அது ஒரு வேத வல்லுவர் சொல்கிறாங்க, 1 வருஷம் ஒரு இடத்துல போய் வேலை செஞ்சால் தான் அதனுடைய கூலி தான் அவ்வளோ விலையாது, அந்த விலையேற்பட்ட தைலத்துக்குன்னு புள்ளி வைத்து சொல்கிறாங்க. அந்த மாதிரி விலையேறப்பெற்ற பரிமள தைலத்தை ஊற்றினா இயேசு பொன்னை காட்டும் வெள்ளி விலையேறப்பட்ட வானம் எல்லை கூட ஜீவரத்தை இலவசமாக ஊற்றுறார் சிலுவையில். என் பேர் சரி பிதாவே மண்டி என்று சொல்லி வாயில் சொன்னார், ஜீவ ரத்தத்தை கொடுக்குறாரு பாருங்க. சிலுவையில் செத்துறாரா இல்லையா? என் பேர் சொல்லி பிதாவுக்கு ஆதாவும் உயிர்த்துட்டாரு, பாவத்தில் சாபத்தமாக பாதாளத்தில் தப்பிச்சுக்கிட்டாரு. இயேசு நண்பன் என்ன சொல்கிறது, தாய் செய்ய முடியாது, தகப்பன் செய்ய முடியாது, யாருமே இயேசு தான் செய்திருக்கிறாரு. அதே மாதிரி பார்க்குறாரு இந்த பெண்ணை, என்ன மாதிரியே இருக்கிறாளே, பட்டுன்னு ஊற்றி அந்த பரிமள தைலம் ஊற்றி அந்த வீடு ஃபுல்லாக வாசனை, கிறிஸ்துவின் நற்கந்தம் மூலமா. அல்லேலூயா. அதனால கிறிஸ்துவை தேவன் தனக்கு வெளிப்படுத்துங்கள், ஆசீர்வாதமாயிருங்கள். மத்திய மார்க் போது ஏசு எங்கும் போகிறாரு, எங்கே போனாலும் இதே வேலை தான். இவ பண்ண வேலை ஓடுறது, முன்பண்ணி யோசனை குசலமே விசாரிக்கிறது இல்லை. இந்த 38 வருஷம் வியாதியஸ்த ஏன் அப்படி இருந்தால் அசுத்தம், 38 வருஷம் வியாதி ஊற்றி 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 நன்மத்தையுமே ஊற்றி பாவத்தை மரத்தை ஊற்றி 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 ஒரே நாற்றம், துர்நாற்றம், பரிமள தைலமே இல்லை. இயேசு ரத்தத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்கவே இல்லை. என்னத்து ஊற்றிங்கன்னா பாவத்தை மரத்தை தான் ஊற்றிருந்துக்கிறான். இன்னும் கூட சேர்த்து அடக்கம் பண்ணி பாதாளத்துக்கு போட்டு அசுத்தத்தில் போட்டு வருவான் பாதாளத்துக்கு. ஏசு அவனை பார்த்தாரு, பார்த்ததுமே முன்பணி யோசனை உடனே உடைக்கிறாரு. நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவ சர்வ ஜீவரத்தம் தேவன் தனக்கு உலக அசுத்த துவத்தி பசுத்தான் இறங்கிட்டாரு. அதுதான் சிலுவையில் போய் உச்சகட்டத்தில் அந்த ஜீவ எழுத்தின்படி சிந்திட்டாரு, உடைச்சு ஊற்றிட்டாரு. தனக்குன்னு எதையுமே வச்சுக்கல, பிதாவையும் உங்களுக்கு ஆவியை வைத்து ஜீவனை விட்டார். ஆதாம் வந்து 3 கூட அந்த ஜீவ சர்வத்தை ஊத்துட்டாரு. 3 நாள் பாவத்தை சாபத்தை பண்ண பாதத்தை ஜெயித்தாரு. பிசாசு வானத்தை உலகத்தையே கொள்ளை கொண்டார். ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட அமெரிக்கா, தென்னாப்பிரிக்கா போன்ற
ஆற்ற முழு உலக வானத்தில் சகல அதிகாரம் பெற்றுக்கிட்டாரு. அதுக்கு அவர் செய்து ஜீவ ரத்தம், அதுக்கு வெளியே போட முடியாது. வானம் பூமி கொள்ளாத வெளியேறப்பட்ட ரத்தம். உலகத்தை ஒரு தராசு, இயேசு ஒரு தராசு. இயேசு தான் பெரிய, இயேசு தான் வானத்தை பூமி உண்டாக்கிடுவார். அண்ட சராசரிகள் இயேசு சரி, இயேசு விலை போட முடியாது. ஷாக்கிங், பயங்கர ஷாக்கிங். மைண்டு இருக்குது. அவ்வளோ பெரிய ஒரு ஏசு நான் சீப்பாக போச்சு. எல்லாரும் யோசி 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 ஏசு யாரியா? பிதா குமார் பசு அண்ட சராசரி ஓனர், சிருஷ்டிக்கிறவர். அவ்வளோ பெரிய ஜீவ ரத்தத்தை வச்சுட்டு எப்படி சும்மா இருக்கிற? அதை உடைச்சி ஊத்து. தேவன் தனக்கு உலகத்துக்கு போறதுல வரதுலாம் நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக குடும்பத்தில் ஊத்து, நண்பனுக்கு ஊத்து. உன் நண்பனுக்கு செய்கிற பெரிய உதவி, கூட பார்த்த சகோதரி இயேசு ஜீவன் பாரு, தேவன் தனக்குள்ள அசுத்த அவர் பெரிய உதவி செய்கிற நீ அவனுக்கு, சகோதரனுக்கு. அவன் நன்மத்தியமில் பொந்துட்டுருக்கிறான் அம்மா வயிற்றுல. அதை போய் ஊற்றி சாபத்திரம் பாவத்திரம் மாதிரி அவன் அண்ணன், உன் தம்பி, உன் தங்கச்சி, அக்கா பாதிக்கப்பட்ட உனக்கு தான் பிரச்சனை. உப்பே இயேசு சரி, இயேசு ரத்தத்தை தேவனுக்கு தேக்டா கொடு, அசுத்தாயத்தை பசுத்தாயா இருக்கு. நீ உலகத்துக்கு ஒளி, பூமிக்கு உப்பு. கத்ரா இயேசுக்கு விசுவாசம் போய் நீயும் வீட்டாரோ ரட்சிக்கப்படுவீர்கள். அதனால விலையேறு பெற்ற பரிமள தைலத்தை உடைத்து ஊற்றினால் இயேசு அவளை பாராட்டினார். இவள் என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். இவளைப் போலவே நான் கல்வார் சிலுவைக்கு போய் விலையேற்பட்ட என் சரீரத்தை உடைச்சி என் ரத்தத்தையே கொடுக்க போகிறேன். முழு உலகத்துக்கு நற்கிரியை செய்ய போகிறேன். எல்லாம் பாவம் செய்து தேவ மகிமைட்டு இருக்கிறான். பாவ பரிகாரம், சாப பரிகாரம், தரித்திரப்படுற ஜீவ ரத்தம் தேவனுக்கு தனக்கு முழு உலகம் அசுத்தாயத்து பசுத்தாய் இறங்கி எல்லாரும் வாதாத்து வெளியே சாபத்தை பார்த்து பரலோகராஜ் கொண்டு போகிறேன்னு சொன்னார். கையை தட்டு அல்லேலூயா. ஜெபலாமா? அப்போ இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் இந்த ஸ்திரியை ஏன் தொந்தரப்படுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். தரித்திரர் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நானோ எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறேன். இவள் இந்த தைலத்தை என் சரீரத்தின் மேல் ஊற்றினது என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமான செய்கையாயிருக்கிறது. எந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கெங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெல்லாம் பிரசங்கம் அங்கெல்லாம் இவள் செய்து சொல்லப்படுமா? இங்கே பிரபு படத்தில் அவள் செய்து பற்றி நம்ம பேசிக்கிறோம். இந்த சுவிசேஷம் எங்கெல்லாம் உலகத்தில் பிரசங்கம் அவள் அங்கெல்லாம் இவள் செய்து சொல்லப்படுன்றாரு. இப்போ இதே கிராமத்தில், இந்திய தேசத்தில், தமிழ்நாட்டில், வடார்காடு மாவட்டத்தில், வேலூர் பிரம்மபுரத்தில் அவளை பற்றி நம்ம பேசிக்கிறோம். ஒரு விலையேற்பட்ட பரிமளத்தை உடைச்சி ஓடுறதே உலகம் ஃபுல்லாக சுவிசேஷம் சொல்கிற இடத்துல அவன் பேர் சொல்ல, இயேசு ரத்தத்தை தேவன் தனக்கு தான் உன் பேர் எங்கே போய் சொல்லப்படும். அதுதான் நீ உலகத்தையும் ஒளினார். கையத்தட்டு அல்லேலூயா. விலையேறப்பெற்ற வெள்ளைக்கல் பரணி தைலத்தை ஊற்றதே உலகம் ஃபுல்லாக சொல்லுன்றார். நீ இயேசு சார், இயேசு ரத்தத்தை தேவன் தனக்கு ஆதாமுக்கு முழு உலகத்துக்கு கொடுத்து அசுத்தாயத்தை பசுத்தாய் நற்கிரியை செய்தினா உன் பேர் பரலோகம் ஃபுல்லாக பூலோகம் ஃபுல்லாக அறிவிக்கை பண்ணப்படும். அவ்வளோ பெரிய காரியத்தை செய்திருக்கிறாரு. பயப்படாத. வாழ்க்கையை நினச்சி கவலை பிசாசு நினச்சி பயப்படாத. எதிர்காலம் எப்படியும் பயப்படாத. ஓடா பிசாசு, என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தாள். பாவ ரத்தத்தை ஊற்றிட்டேன். அதில் சாபங்குது, வியாதி, வறுமைக்குது. ரத்தத்தை, இந்த ரத்தம் உடம்பெல்லாம் வியாதி, தண்டத்தையுமே சரீரம். ஏசனுக்கு ஜீவ சொல்கிறேன், ஜீவ ரத்தத்தை ஊற்றி குத்துக்கிறாரு. ஜீவ கண்ணு குத்து, ஜீவ ஆற்று, ஜீவலட்சி, ஜீவ கிட்னி தேவனுக்கு தனக்கு முழு ஊற்ற போகிறேன். போகிறதுலாம் காட்ட போகிறேன். அசுத்தாயோடு பசுவேன். நான் வெட்டியாக தான் ஜெயமாக தான் வாய்வேன். நான் நற்கிரியை செய்வேன். இந்த உலகத்துக்கு ஆசீர்வாதமாக தான் இருப்பேன். எதிர்காலத்துக்கு பயப்பட மாட்டேன். சபைக்குள் ஆஸ்வதிப்பேன். பகைக்குள் நன்மை செய்வேன். சத்துக்கள் சொல்வேன். ஜபம் கிறிஸ்துவை வெளிப்படுத்துவேன். இயேசு ரத்தம், இயேசு ஆமண்டவா, பிதாவும் ஆதாம் வாய்னெல்லாம் வெளிப்படுத்தி இடையில வெளிப்படுத்துவேன். நானும் நல்லா இருப்பேன். என்னை சுற்றிக்கும் நல்லா இருப்பேன். உலகத்துக்கு ஆசீர்வாதமாக இருப்பேன். நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன். பூமிக்கு உப்பாக இருக்கிறேன். அந்த ஒளி, ஜீவ ஒளி இயேசு எனக்குள், இயேசு சாமட வாக்குத்தத்தை கொடுத்திருக்கிறாரு. நான் உலகத்துக்கு ஒப்பு, நான் சுவை தருவேன், இருளை அகற்றுவேன், ஒளியை தருவேன், பிசாசை துரத்துவேன், சாபத்திற்கு ஆசுவாத தரித்திரத்தை ஐஸ்வர்யத்தை கொள்வேன், பாவத்தின் தேவ நீதியை கொண்டு பாதாள பரலோகராஜத்தை கொண்டு வருவேன். கையை தட்டு அல்லேலூயா. ஜெபம். பரிசுத்த பிதாவே, இந்த அருமையான மாலை வேலையில் எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காக நினைச்சிருக்கிறோம். பயப்படாதீங்க, கலங்காதீங்க. எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவின் மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்படுறாங்க. நீ எந்த பின்னணியோ, நீ யாரோ எவரோ, இயேசு சிலுவையில் உனக்காக தன் சரீரத்தை உடைத்து அந்த விலை மதிப்பில்லாத ரத்தத்தை ஊட்டிட்டார். உன் தலைமையில் ஊற்றிட்டார். துளசிராமன்
ஆதாம் வழியாக பாவத்தை சாபத்தை ஊற்றி நின்றேன், பாதாள நேரம் ஓடிந்தேன். நான் உனக்காக ஜீவ ரத்தத்தை ஊற்றி கொடுத்துட்டேன் சிலுவையில். வெளியேற பெற்ற ரத்தம் உன் பேர் சொல்லி பிதாக்கும் ஆதாவும் வீடு கொடுத்து ஊற்றிக்கிறேன். அசுத்தாய் பசுத்தாய் இனி கிறிஸ்துக்குள்ளே இரு. நீ போய் நன்மத்தையும் ஊற்றிட்டு இருக்காத, நான் ஜீவ ரத்தத்தை ஊற்றிக்கிறேன் உனக்கு தேவன் தர உலகத்து. அதை போய் ஊற்றி தேவனுக்கு தங்க ஆதாம் வீடு கொடுத்து ஊற்றி அசுத்தாய் ஒரு பசுத்தாய் இருக்கு. நற்கிரியை செய் அம்மா ராணி அம்மா, அப்பா ராமப்பா, ஆதாம் வியாபார வழியாக உன்னை பாவ துர்க்கிரியை செய்துட்டு இருக்காத. நன்மத்தையுமே தேவன் தர ஊற்றிட்டு நீ கட்ட உலகம் சமுதாயம் கட்டி சொன்னால நீ உலகத்துக்கு வழி. வருத்தப்பட்டு பாருங்க எல்லோரும் என்று நானே ஜீவப்ப இந்த அப்பத்துக்கு திராட்சை பானம் பண்ணு. என் அப்போ என் சரீரம் திராட்சை ரத்தமாகுது. அதுதான் சபையில் இயேசு ஏற்று ஞானசபையில் திருவிருந்தில் பங்கெடுக்கும்படி எடுக்கிறேன். அதை வச்சுட்டு சும்மா இருக்காத. இங்கே சொல்லு தூரத்தில் இருக்க காணாச்சு அந்நேரமே சுகமானா. ஜீவ ரத்தம் தேவத்தனுக்கு ஆதவன் வீடு ஓத்துறாரு பாருங்க. அத்தனை அசுத்தாய் போய் பசுத்தாய் வரைக்கி வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே பார்த்தா குளிச்சுட்டு சோப்பு போட்டு குளிச்சுட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணி தலையெல்லாம் சீவி பாத்திரம்லாம் வீடெல்லாம் பெருக்கி நல்லா குளிச்சுட்டு எல்லாம் சூப்பராக இருந்தாலும் பாருங்க. செங்கு சுற்றி தின்றார் பிசாசின் பல்லமில்லாக அப்புறம் நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்குறான். திருடவும் கொள்ளவும் அழைக்கு வருகிறானே என்று வேறொன்றுக்குறான். நானும் அவைகளுக்கு ஜீவனுடா பன்மூடப்படுவதே இருக்கு. அந்த இயேசு சரி இயேசு அவன் பரலோகமே இருக்குது ஜீவனில். பயப்படாத, கவலைப்படாத, துக்கப்படாத, சோர்ந்து போவாத. இயேசு உனக்கு எல்லாவற்றையும் கொடுத்துருக்கிறார். ஏ டு ஜெட்டு தேவனிலிருந்து ஊற்று பரலோகராஜ் எல்லாமே கொடுத்துக்கிறாரு. அதை போய் ஊற்று, உடைச்சி ஊற்று, ஜனங்களுக்கு ஊற்று, தேவனுக்கு தனக்கு கொடுத்து வாய்நெல்லாம் ஊற்று. அசுத்தாய் தோற்று பசுத்தாய் இருக்கு தேவதூரம் பணிவிடை செய்வாங்க கேரண்டி. நன்மத்தையுமே ஊற்றுனா தேவன் தனக்கு அசுத்தாய் உரிமையாக வந்துடும். திறனா கொண்டாங்க ஏசு ஜீவ சரிஞ்சு தேவன் ஆதவும் உரிமையாக பசுத்தாய் தேவதூரம் வந்து காப்பாற்றுவாங்க. கர்த்தருடைய உலகத்துக்கு வழியாக பூமிக்கு உப்பாய் வைத்திருக்கிறார். இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறதாவே ஒரு மாபெரிய கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம். சோத்திரகத்தாவே பெரிய காரியங்கள் செய்யும். எல்லா ஜெபத்தை கேட்டு எல்லா விண்ணப்பத்தை கேட்டு மேலே கட்டிட்டு அப்படியே செய்து காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் எல்லா ஜெபத்தையும் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி, என் மூலமே பரிசுத்த நாமத்தை சோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி, அவர் செய்த சகல உபகாரம் மறவாதே. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் ராமசாமன். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவர் பகுதியில் எங்கள் சபையில் இருக்குது. ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக ஃபேஸ்புக்கில் போங்க, பிளேஸ்லாம் தாமஸ் சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக நீங்கள் ஆகுது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் இன்னொரு சேனல் எஃப்ஜி வெல்லூர் ஒரு சேனல் இருக்குது. அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு இன்னும் ஏராளமே பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இந்த செய்தி 24/1/2025 எஃப்ஜி வெல்லூர் பகுதியில் கொடுக்கப்பட்டது. இந்த செய்தியில் கர்த்தர்களோடு கூட பேசியிருக்கிறார். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள், கர்த்தரை கனம் பண்ணுங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த இருந்தால் என் கூகுள் பே நம்பர் 7339586648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கடைசி நாள் தேவன் உங்கள் வல்லமையாக பயன்படுத்துவார்.